வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு கெட்டி குருமாவும் ரொம்ப சாஃப்டான ஃபுல்காவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு கெட்டி குருமாவுக்கு பரோட்டா, ஃபுல்கா, சப்பாத்தி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல ஃபுல்காவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ரேஷன் கோதுமை மாவு, கடையில் வாங்கின கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இதை இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃபுல்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு கெட்டி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, 3 முந்திரி, இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை தனியாக நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இது அரைவேக்காடாக வெந்தால் போதும். மாவு மாதிரிலாம் அதிகமாக வேக வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கத்தியில் நம்ம குத்தி பார்த்தாலே தெரியும் அரைவேக்காடாக வெந்திருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நிறம் மாறாமல் பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் உருளைக்கிழங்கை நம்ம பொரித்து குருமாவில் சேர்க்கும் பொழுது குருமாவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற உருளைக்கிழங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நம்ம பொரித்து எடுத்தாச்சு. நிறம் மாறாமல் இருக்கும் பொழுது இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பட்டை, 4 லவங்கமும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் சோம்பு பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்த பிறகு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நான் தண்ணி கம்மியாக அளவாக சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழம்பு கொதித்து வரும் பொழுது இது மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதும் நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஏன் நான் கடைசியாக சேர்க்குறேன்னா வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதோட உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து மணக்க உருளைக்கிழங்கு கெட்டி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃபுல்கா, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபுல்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 மணி நேரம் கழித்து மாவை சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான திக்னஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதும் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கையில் இந்த மாதிரி சுற்றிலும் ஓரங்களில் இந்த மாதிரி நகர்த்தி விடுங்க. ஒரு 15 to 20 செகண்ட்க்கு லோ மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதை ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் லோ மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நகர்த்தி விடணும். கையில் உங்களால் நகர்த்த முடியல, சூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நகர்த்தி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் எந்திரிச்சு வருது பாருங்கள் நடுவில் ஓரங்கள்லாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை நம்ம எடுத்து அப்படியே தோசைக்கல்லாம் தானே வச்சுட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அது அந்த ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். இது போல் உப்பி வரும் பொழுது நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி செவந்ததும் எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட ஃபுல்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்காவை பற்றி தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஃபுல்கா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கெட்டி குருமாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.